எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி vlogல என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் அன்றைக்கான டே டு டே ஆக்டிவிட்டீஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog வழியாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ மார்னிங் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சுப்பேன். ஸோ நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒர்க் என்னவோ அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதை டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பிளான் பண்ணேன். பட் அது வந்து என்னால் பண்ண முடியல. சரி, இந்த vlogலேயே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த vlogல நான் சொல்கிறேன். கண்டிப்பாக யோசிப்பீங்க இதில் என்ன இருக்குது, எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியோட அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபியூ வீடியோஸில் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரை பற்றி பேசியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ஸ் இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 months வந்து எனக்கு பெருசாக தெரியாது. பிகாஸ் அப்போ தான் நம்ம வந்து கன்சீவ் ஆயிருக்கோன்றதே நம்ம கண்டுபிடிப்போம். அதுவும் அந்த செகண்ட் மந்தில் தான். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த ஒரு 1 monthல வந்து ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. லைட்டாக வந்து தலை சுற்றுறது, அந்த நாசியா ஃபீல் இருக்குமே தவிர நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அப்படிலாம் இருக்காது. எந்த அவர்ஷனும் எனக்கு இருந்ததில்லை. மேபி ஒரு பாடி டு ஒரு பாடி அது வந்து சேஞ்ச் ஆகலாம், அப்படி தானே. பட் எனக்கு வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நான் ரொம்ப நார்மலாக இருந்தேன் அந்த செகண்ட் மந்த், அந்த 3rd month ஹாஃப் வரைக்கும்னு சொல்லலாம். அண்ட் 3rd month செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக மார்னிங் சிக்னஸ் பயங்கரமாக இருந்தது. அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபுட்ஸ் வந்து சுத்தமாக எடுக்கவே முடியல. அதில் மெயினாக டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, கீரை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு கீரை சுத்தமாக இறங்கலை. அது வந்து அதோட ஸ்மெல் கூட இறங்கலை. அண்ட் மெயினாக எக்ஸ் வந்து இருக்கிறதுலே வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், அதை கண்டிப்பாக ப்ரெக்னன்சியில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னால் இப்போ வரைக்குமே கூட எக்ஸ் எடுக்க முடியல. அந்த எக் பாயில் ஆகிற ஸ்மெல் வந்தால் கூட எனக்கு அது பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸும் கீரையும் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். அது பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒத்துக்கலை. ஒரு பாடி ஒரு டைப் அப்படின்றதுனால எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது பிடிக்கலன்றதுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து பிடிக்காமல் போனது. அண்ட் ஏதாவது பிடிக்காத ஃபுட்டை எப்படியோ கம்பல் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சா வாமிட் வந்துடும். ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் அண்ட் வாமிட் நிறையவே இருந்தது. மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், வாமிட் பண்ணுவேன். லன்ச் சாப்பிடுவேன், வாமிட் பண்ணுவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூட வாமிட் பண்ணுவேன். அண்ட் ஒரு சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாகவே எதுவுமே சாப்பிட முடியாத ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ வந்து வெறும் ஜூஸஸ் அந்த மாதிரி குடிச்சிட்ருப்பேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் அந்த ஃபர்ஸ்ட் இதில் 4th month ஸ்டார்ட் ஆகும்போது இளநீ கூட குடிக்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இப்போ நினச்சா ஒரு மாதிரி இருக்குது. பட் அந்த டைமில் வந்து ஒரு இளநீ கூட குடிக்க முடியல. இளநீ குடித்த அடுத்த 10 minutes நான் வாமிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட சிம்டம்ஸ் வந்து இருந்தது. இது ரொம்பவே ஹார்டாக இருந்தது. ஏன்னா இன்னும் நான் டெலிவரி பார்க்கல. அது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மீன்வைல் நான் இந்த ப்ரெக்னன்சி பில்லோவை பற்றி நான் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. இது வந்து என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இது வந்து இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது ரொம்பவே நல்லதாக போச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க கிஃப்ட் பண்ணலனாலும் நான் வாங்கியிருந்திருப்பேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. பிகாஸ் இதில் வந்து நம்ம படுக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நிஜமாகவே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பேக் பெயின், லெக் பெயின் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா இதை வாங்குறதுக்கு தயங்காதீங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்மிங் பேக் டு மை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டோரி. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நாசியா அண்ட் வாமிட்டிங். இந்த நாசியா, வாமிட்டிங், மார்னிங் சிக்னஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து டயரிங்காக இருந்தது. மார்னிங் வந்து எழுந்துக்கவே முடியாது. நான் பெட்டை விட்டு எழுந்துக்கிறதுக்கு எனக்கு மினிமம் 20 minutes ஆகும். ஏன்னா பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருந்தது. எனக்கு அந்த ஷோல்டர்லேருந்து பேக் வரைக்குமே பெயின் இருந்துகிட்டே இருந்தது டெய்லி மார்னிங் எழுந்துக்கும் போது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே செட்டில் ஆகும். எழுந்த என்னால் வந்து ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து
கம்ப்ளீட் சப்போர்ட் எனக்கு. எல்லா ஒர்க்குமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு தான் நான் நார்மலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வரும். அது வரைக்குமே நான் வந்து ரொம்ப சோர்வாக டயர்டாக உட்காந்துருப்பேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ரொம்ப டயரிங்காக போயிடுச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா டல்லாக உட்காந்துட்டே இருப்பேன். பெட்டை விட்டு எழுந்துக்கவே மனசு வராது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்லோலி எனக்கு அந்த 5th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது பேக் டு நார்மல்னு சொல்லலாம். பட் ஸ்டில் எனக்கு அந்த ஃபுட்ஸ் எல்லாம் இன்னுமே ஒத்துக்காமல் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பாடியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வர ஆரம்பிச்சது. அண்ட் அது 3rd மந்த் நமக்கு ஸ்கேன் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு டேப்லெட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கள்ல. ஸோ அந்த அயர்ன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் இதெல்லாம் போடவும் கொஞ்சம் பாடி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போல்லாம் நமக்கு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கும் அந்த டைம் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஜீரா வாட்டர் இந்த மாதிரி வச்சு குடிச்சு கொஞ்சம் காம் டவுன் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய ட்ரைமஸ்டர் போச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அதனால் நைட்டே வந்து என்ன ட்ரெஸ் போட போகிறோம், என்ன ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நைட்டே எடுத்து வச்சிட்டோன்னா மார்னிங் ஹரிபரியாக கிளம்ப வேணாம். பிகாஸ் நாங்கள் வந்து அந்த சன்ரைஸ் முன்னாடியே போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே சன்ரைஸ் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஒரு 5:40க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பணும். அதுக்கு முன்னாடியே வந்து சன்ரைஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஓகே, எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்து பேபியோட ஸ்கேன் வந்து கொடுப்பாங்கள்ல. ஸோ பேபியோட அந்த ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான். மார்னிங் எழுந்ததும் கிளம்பியாச்சு. இது கெட் ரெடி வித் மீ ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஐடி வந்து கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் நானும் கிளம்பியாச்சு, ஹஸ்பண்டும் கிளம்பியாச்சு. இங்கேருந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங் பீச்சில் போய் கொஞ்சமாக ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்றது தான் பிளான். பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி தான் வந்து எடுத்திருந்தான். ஸோ ஆல்ரெடி எங்ககிட்ட கேமரா இருந்தனால என் தம்பி, அதுக்கப்புறம் என் தம்பியோட ஒய்ஃப் வந்து மார்னிங் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் போஸ் எல்லாம் சொல்ல நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். மினிமலாக தான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்குள்ளே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:45 இருக்கும். ஃபோட்டோ எடுக்கவே 1.5 hours ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபோட்டோஸ், இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogல